யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறனானபடினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்க பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அன்புக்குரியவர்களே, மரியாள் என்கிறதான இந்த சகோதரி செய்கிற ஒரு மாபெரும் காரியம் என்னவென்றால், விலையேற பெற்ற இந்த உலகத்திலேயே விலையேற பெற்றதான அந்த சொத்து, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த மரியாள் இடத்துல விலையேற பெற்ற அந்த தைலத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தனக்கு வைத்து கொள்ளாமல் அதை மேன்மைப்படுத்தி அதை எப்படியே பத்திரப்படுத்தாமல் அதை இயேசுடைய இடத்துல பாதத்தில் வந்து அந்த தைலத்தை பாதத்தில் ஊற்றி அந்த பாதத்தை துடைக்கிறதை கழுவுகிறதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில விலையேற பெற்றதாய் நினைக்கிற இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கு என்பதை நமக்கு தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட உலகத்துடைய காரியங்களை நாம் இயேசுவுக்கு விட்டு கொடுக்க முடியுமா, முழு மனசோடு அதை அர்ப்பணிக்க முடியுமா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவுக்காக நம்மளால எதெல்லாம் விட முடியுது? இன்னைக்கு சில பேர் பாட்டு பாடுவாங்க, வெளியில நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க, நல்ல சபைகளுக்கு ஊழியங்களுக்கு செல்வார்கள். ஆனால் தேவனுடைய காரியங்கள்ல அவர்களே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா முழு மனதை செலுத்தாமலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செலுத்த நேரிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்முடைய முழு உள்ளத்தோடு முழு சிந்தனையோடு நம்மை முழுவதுமாக இந்த உலகத்துல வெளியேற பெற்றது ஆத்துமா என்று சொல்லுவார்கள் அல்லவா, இந்த ஆத்துமாவை முழு ஆத்துமாவையும் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்கிறோமா என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இவங்க பாருங்க, அந்த வெளியேற பெற்றதை அர்ப்பணித்தார்கள். உங்களிடத்துல உள்ள அந்த சொத்தை காட்டிலும் பணத்தை காட்டிலும் மனிதர்களுடைய பாசத்தை அன்பை காட்டிலும் அந்த போன் அதுலேயே அதிகமா இருப்பாங்க பார்த்தீங்களா. இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்துக்கு தரக்கூடியதான எல்லா மேன்மைகளையும் நீங்கள் வெறுத்து, இயேசுதான் பெரியவர், இயேசுதான் முதன்மையானவர், இயேசுதான் எனக்கு எல்லாமே என்று முழு மனசோடு யார் ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள், அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த மரியாள் இந்த தைலத்தை ஊற்றி தன்னுடைய தலை மயிரினால், பெண்களுக்கு அழகானது, மதிப்பிற்குரியது, மரியாதைக்குரியது அந்த தலை முடி, அந்த முடியை கூட அவர்கள் மேன்மைப்படுத்தாமல் அதனால கால்களை பாதங்களை துடைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி நம்மை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நம்மை தாழ்த்துகிற ஒரு வாழ்க்கை இந்த மரியாள் இடத்துல இருந்தது. பெண்களாகிய நமக்குள்ளாக ஆண்டவருக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவர் இயேசு இந்த மகளை எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார், இந்த மகள் செய்த காரியத்தை பார்த்து எவ்வளோ மகிழ்ந்திருப்பார், எவ்வளோ பெருமைப்பட்டிருப்பார், சந்தோஷப்பட்டிருப்பார், பரலோகத்தில் களி கூர்ந்திருப்பார். அருமையானவர்களே, நம்மையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம். அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க இந்த உலகத்தை வெறுத்து பவுல் சொல்லுகிறது போல இந்த எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாய் எண்ணுகிற என்ற வார்த்தையின்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் உதவி செய்யும். இதை பார்க்கிறவர்களையும் ஆசீர்வதியும், அதன்படி நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.